மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம், ஆல்சோ தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள், இது சார்ந்த கேள்விகளுக்கு நம்மளோட இப்போ டாக்டர் ஜெயக்குமார் அவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சார், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நைட் கல்ச்சர் அப்படின்றது இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இரவு நேரங்களில் தூங்காம என்ஜாய் பண்றது, சுத்துறது அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதனால ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றதும் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வியா இருக்கு சார். நைட் கல்ச்சர் அப்படிங்கும் போது நைட்ல ஒரு பப்புக்கு போறதோ, ஒரு டிஸ்கோட்டிக் போறதோ, இல்லைன்னா ஜென்ரலா நான் சொன்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்சஸ் லேட் நைட் வந்து பாக்குறது, இல்லைன்னா நிறைய பேர் மொபைல்லேயே மூவிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல உட்காந்து நிறைய படங்கள்லாம் பார்த்து நைட்டு தான் தூங்கும். இந்த மாதிரியான நைட் கல்ச்சர் இரவெல்லாம் விழிச்சிருந்து நேரத்தை விரயம் பண்ணும், எனர்ஜியும் போயிட்டு மறுநாளும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். மறுநாள் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஒரு நைட்டு ஒருத்தங்க அஃபெக்ட் ஆச்சுன்னா மறுநாள் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல முறையில் செயல்பட முடியாது. அதே மாதிரி சில இந்த வியாதிகளும் வரலாம், தூக்கம் ரிலேட்டட் வியாதிகள், மனநோய்கள், இது எல்லாமே இந்த தூக்கம் கெடும்பொழுது ஒரு டிப்ரெஷனோ ஒரு ஆங்ஸைட்டியோ, ஜெனரல் தூக்கம் கெட்ட இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம், இன்சோம்னியா இந்த மாதிரியான வியாதிகள் வரலாம். ஸோ இதுக்கு குறைக்கிறது கண்டிப்பா நம்ம சோசியல் மீடியா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைலையும் மாற்றி பழங்காலத்து மனிதர்கள் போல கொஞ்சம் ஏர்லியா போய் படுத்து ஏர்லியா தூங்கி காலையில கொஞ்சம் ஏர்லியா எழுந்துட்டு அந்த மாதிரியாக நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக் கொள்றது ரொம்ப அவசியமா. கண்டிப்பா இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு சாரோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். சூரியன் FM 93.9 நான் ஆர்ஜி கார்த்திக். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.